பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து எந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா. பெண்கள் வந்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே வந்து பேசினா. நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம், பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ வந்து போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்வேன், அப்போ நீ வரணும், அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வந்து வெளியில பேசிருக்கா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது, யார் கொடுக்க சொல்ற, அது சட்ட ரீதியாக தவறுதானே. யார் வெளியில கொடுத்தது? நம்ம நிர்பயா சொல்லும் போது கூட எவ்வளவு நாள் கழிச்சுதான் அவளோட பேர். ஆனா இன்னி வரைக்கும் நாங்க அந்த பெண் குழந்தையோட பேர் சொல்றதுல நிர்பயா மட்டும் தான் கூப்பிடுறோம். அப்படி இருக்கும்போது யார் இந்த குழந்தை பத்தி வந்து பேரெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் பர்சனல் டீடைல்ஸ் வெளியே கொடுத்தாங்க? ஏன் அதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? பேர் கொடுத்தாச்சு, அது யாரும் பேசினாங்க. இது பாஜக, அதிமுக, திமுக, வேற ஏதோ கட்சி எல்லாமே கலந்து நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் தயவு செஞ்சு இது பொலிட்டிக்கல் பிரச்சனை ஆக்காதீங்க. பெண்களுக்கு எந்த மாநிலம் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது ஃபுட்பால் மாதிரி, கால்பந்து மாதிரி இங்க தூக்கி வீசி அங்க தூக்கி வீசி அவளை வந்து இன்னும் கேவலப்படுத்த வேண்டாதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் இப்போ NCW மெம்பர் இல்ல, அதனாலதான் அதை பத்தி என்னால பேசக்கூடாது. இருந்திருக்கேன், அதனாலதான். ஆனா இப்போ இல்ல, சோ அதை பத்தி நான் இப்போ பேசவும் கூடாது. கண்டிப்பா ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும். கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தான் வரும்போது ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா நம்ம மாநிலத்துல இருந்து இவ்வளவு பிரச்சனைகள் உண்டா அப்படி பார்க்கும்போது இல்ல டேட்டா இருக்கும். இப்போ நான் NCW சார்பாக என்னால பேச முடியாது. டேட்டா உங்களுக்கு தெரியும்னா நீங்களே டேட்டா நீங்க போட்டுக்கோங்க. ஆனா NCWல இருந்திருக்கேன், அதுக்காக நான் வந்து ஒரு மகளிர் ஆணையில இருந்திருக்கேன், அதுக்காக நான் இப்போ பேசக்கூடாது, அது தவறாக இருக்கும். I don't have any rights to speak on behalf of NCW. அந்த டேட்டா கூட என்னால வெளியில போக முடியாது. நீங்க உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா தாராளமா நீங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கங்க. We cannot compare. Why are we comparing is what my question is. நம்ம வந்து இந்த மாநிலத்துல கம்மியா இருக்கு, நம்ம மாநிலத்துல அதிகமா இருக்கு, அந்த கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சியில அதிகமா இருக்கு, இங்க பிஜேபியில வந்து கம்மியா இருக்கு, இல்ல இந்த இடத்துல பிஜேபி வந்து ஆளுங்கட்சி இருக்கு, அதனாலதான் அங்க அதிகமா இருக்கு. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்றேன். டோன்ட் டூ இட். ஒரு பெண்களுக்கு நம்ம நாட்டுல ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் போது எந்த மாநிலத்துல அதிகமா இருக்குன்னா வேண்டாம். ஏன்னா அது உடனே நீங்க வந்து கட்சி ரீதியாக அது வந்து சாணி பூசுறீங்க, அது பண்ணாதீங்க. ஐ எம் சேயிங் ஒட்டுமொத்தமா நம்ம நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு நம்ம மாநிலத்துல, நம்ம மாநிலம் தமிழம் சொல்லும் போது, ஒரு தமிழகத்துல நம்ம ஒரு தமிழக மாநிலம் சொல்லும் போது ஒரு பெருமையோட சொல்றோம், ஒரு கண்ணகியோட இடம் சொல்றோம். நம்ம அப்படியெல்லாம் சொல்லும் போது ஏன் பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு? அதுதான் நம்ம இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும் போது, என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்கும் போது அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுல பிரச்சனை இருக்கா நான் எப்படி பார்க்க முடியும்? என் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்னால தீர்க்க வைக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டுல நடந்த ஒரு பிரச்சனைக்காக என்னால குரல் கொடுக்க முடியுமா, முடியாதா? என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா என் வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆனா அதுக்கு வந்து நான் கண்ணு மூடிட்டு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே சரியா இருக்கு, மேல இருந்து மழைப்பு பூசி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கு முதல்ல அதை பத்தி பேசு. கண்ணாடி வீட்டுல உட்காந்துட்டு இன்னொன்னு வீட்டுல கல் வீச கூடாதுதான் நான் சொல்றேன். அதை நீங்க கேளுங்க, ஏன் அனுமதி மறுத்துறாங்க? இப்போ எல்லாத்துக்கும் நீங்க உங்க ஆளுங்கட்சியில இருக்கிற போது நீங்க வந்து உங்களுக்கு கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து எல்லா பர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல. அப்போ மத்தவங்க வந்து ஒரு போராடணும்னு சொல்லும் போது, ஒரு பேரணி நடத்தணும்னு சொல்லும் போது ஏன் நீங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சௌமியாவை நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு சாதகமா இல்ல. இன்னொன்னு வந்து தவறு நடந்திருக்கு. தவறு நடக்கும் போது உங்களால அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது. ஆனா மத்த பெண்களுக்கு தைரியம் இருக்கும் போது அதுவும் நீங்க தடுக்கிறீங்க. நான் இதே கேட்பேன், இவங்க சொன்ன மாதிரி கனிமொழி எங்க? ஒவ்வொரு விஷயத்துல கனிமொழி வந்து முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல, எங்க இருக்காங்க? ஏன் யாருமே வந்து அவங்களுக்கு மகளிர் அணி இங்க இருக்குல்ல, திமுகவோட மகளிர் அணி ஒண்ணு இருக்குல்ல, எங்க இருக்காங்க?
நாங்க மகளிர் அணி சார்பாக இங்க உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கிறோம், பேசுறோம். நாளைக்கு எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க வந்து பேரணிக்கு போவோம். சௌமியா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பேரணிக்கு போவேன், போராட்டத்துக்கு போவேன். அரெஸ்ட் ஆனாங்க. நான் சொல்றேன், ஏன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பேரணி நடத்தும் போது, போராட்டம் நடக்கும் போது தமிழிசை சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்ணாங்க 2 முறை. நாங்க அதுக்கு பயப்படல. ஆனா உங்க சார்பாக எந்த பெண் தெருவுக்கு வந்தா, உங்க சார்பாக யார் குரல் கொடுத்தா, யாராவது திமுக இருந்து இது வரைக்கும் ஒரு பெண் மந்திரி இருக்கட்டும், இல்ல ஒரு எம்பி இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், யாராவது குரல் கொடுத்தாங்களா? ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க நான் கேக்குறேன். ஏங்க சீமான் அவர்கள் பத்தி நான் பேச விரும்பலைங்க. சீமான் அவர்கள் வந்து நம்ம மாநில முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்டாக்க அது நியாயமா இருக்கும். சரிங்களா? ஒரு குற்றம் சாட்டணுங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். சோ சீமான் அவர்களுக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல. அதை எப்படிங்க டெக்னிக்கல் எரர்ல ரிலீஸ் ஆகும்? ஹைகோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் அதுதானா? ஹைகோர்ட் அப்ரூவ்ட் ஆஃப் தட். Has High Court accepted that there's a technical error? நம்ம அது ஒண்ணு பார்க்கணும்ல. நீங்க யார் வேணாலும் நீங்க வந்து மனு தாக்கல் பண்ணலாம், சொல்லலாம் இது வந்து டெக்னிக்கல் எரர். பட் ஐ அம் சேயிங் அதுக்கு தானே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சட்டம் இருக்கு. நீங்க அதுதானே பார்க்கணும். யார் நீங்க நடவடிக்கை எடுங்க. அதனாலதான் நாங்க வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நாங்க யாருமே சொல்லல. நீங்க ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அந்த தாராளமா எடுங்க. நான் சொல்றது ஒண்ணு, ஒரு எங்கேயாவது நம்ம வீட்டுல ஒரு டேப்ல வந்து எங்கேயாவது ஒரு லீக்கேஜ் இருந்தா அதுதான் முதல்ல சீல் பண்ணுவோம். மொத்தமா மேல இருந்து ஃபுல்லா விழும்போது அப்புறம் பாத்துக்கலாங்கிறது கிடையாது. சோ எங்க லீக்கேஜ் இருக்கும் முதல்ல அதை சீல் பண்ணுங்களேன். ஏன் ஒவ்வொரு முறையும் ஒரு பெண் தான் பலியாக்கணுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு? ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்டேட் உமன் கமிஷன் இருக்கு, எங்க இருக்காங்க? அவங்க போனாங்களா? கவர்னர் பார்த்தாங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா? நாங்க இதுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே பண்ணல. எங்க இருக்காங்க ஸ்டேட் உமன் கமிஷன்? எங்க இருக்காங்க? ஏன் அங்க NCWல இருந்து மம்தா குமாரி வந்தாங்க, பாம்பேல இருந்து பிரவீன் தீக்ஷித் வந்தாரு. அவங்க 2 பேரும் போகும்போது ஏன் ஸ்டேட் கமிஷன்ல இருந்து யாருமே போகல? கூட பதில் கொடுத்தாங்களா? எங்கேயாவது பேசினாங்களா? கமிட்டி பேசினாங்களான்னு சொல்றேன். எங்கேயுமே பேசல. அப்ப ஸ்டேட் கமிஷன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா NCW தைரியமா வந்து நாங்க சூமோட்டோ எடுக்கிறோம், இம்மீடியட்டா ஒரு டீம் கொடுக்கறோம்னா ஏன் ஸ்டேட் கமிஷன் இருந்து யாருமே போகல? ஏன்னா யூ கண்ட்ரோல் பை த ஸ்டேட், யூ கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். அவங்க சொல்றதா நம்ம இந்த சட்டம் என்னன்னா, இவங்க என்ன சொல்றாங்க, ஆளுங்கட்சி என்ன சொல்லுது அதுதான் நாங்க பண்ணுவோம்னா சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதுதான கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். யார் அந்த சார்? சார் சொல்லிதான் விட்டோம். யார் அந்த சார்? எங்க போலீஸ் அப்படி பதில் சொல்லலாமா? நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான். அவங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அவங்க இந்த பதில் கொடுப்பாங்களா? அப்போ மட்டும் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும்ல. இல்லைங்க, மனிதர்கள் சொல்லும் போது நமக்கு வந்து உணர்வுபூர்வமா இருக்கிறதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கோங்க. எல்லாரும் நாங்க வந்து மிஷின் கிடையாதுல்ல. சோ அப்படி இருக்கும் போது சிம்பிளான விஷயம், நீங்க என்ன சட்டம் இருந்தாலும் சட்டத்துக்கு நேராக எதிராக தான் நடந்திருக்கு இந்த விஷயம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரிங்களா? ஆனா கேக்குற கேள்வி, அவங்க வந்து சட்டத்துக்கு பேப்பர்ல எப்படி இருந்தது, வாட்ஸ்அப்ல எப்படி இருந்தது, குரூப்ல எப்படி இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணோம். உங்க வீட்டுல நடந்தா இது பதில் வருமானா? என்னோட கேள்வி அதுதான். வராது இல்ல. அப்ப அந்த குழந்தை உங்க வீட்டு குழந்தைன பாத்துக்கங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு எங்க இருக்கேன்? இன்னைக்கு எங்க இருக்கேன்? நான் எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது. ஆர்டிகல் 21 கான்ஸ்டிடியூஷன் படி என் அனுமதி இல்லாம என் வாய்ஸ் ரெக்கார்டு பண்றது மிகப்பெரிய குற்றமாகும். சரிங்களா? அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் தாண்டி போயாச்சு. தவறு நடந்தது, அவங்களும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க, அது விட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன புது வருஷத்துல புதுசா என்ன பண்ணணும், இன்னும் நல்ல வகையில இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் அதுதான் பார்த்துட்டு போனோம்னா தவிர
கடந்த விஷயம் அப்படி கடந்து போகட்டும். நோ பாயிண்ட். அவங்கதான் பதில் சொல்லுவாங்க. என்னங்க? ஆமா, அந்த ஆடியோல நான் என்ன பேசிருக்கேன் தம்பி? ஆமாங்க, பேசினது நான் இல்ல சொல்லவே இல்லையே. பேசினது என் குரல் தானே, நான் இல்ல சொல்லவே இல்லையே. அதுக்கு நான் மறுப்பு தெரிய வச்சேனா? இல்லையே. ஆனா போடுறதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலையே. பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அது ஒண்ணு இருக்கு. நம்ம சமுதாயத்துல, நம்ம நாட்டுல ஒரு மிக இந்த மாதிரி ஒரு சிவிய தண்டனை கொடுக்காத பட்சத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். இங்கே குற்றம் செய்யறவங்க நம்ம நாட்டோட எல்லை தாண்டி போன உடனே குற்றம் பண்றதுக்கு எங்கேயாவது எச்ச துப்புறதுக்கு யோசிக்கிறாங்கல்ல, அப்ப நம்ம நாட்டுல மட்டும் ஏன் அந்த பயம் கிடையாது? ரோடுல ஒரு டிராக்ல போயிட்டு இருக்கும் போது ரோடு டிராக் மாறி நீங்க வேற லேன்ல போறதுக்கு பயப்படுவாங்கல்ல. ஒரு சிக்னல்ல நிக்கும் போது ரெட் இருந்தா எல்லோ விழுந்தாலும் உட்கார்ந்து நின்னுடுவாங்கல்ல. அது தாண்டி போக கூடாது. ஜெப்ரா கிராசிங் அந்த கோடு இருக்கும், அதை தாண்டியும் போக மாட்டாங்க. நம்ம நாட்டுல மட்டும் ஏன் நீங்க அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேங்கிறீங்க நான் கேக்குறேன். இவ்வளோ பார்க்கக்கூடியவங்க இதே ஆண்கள் வெளிநாட்டுல போய் ஒரு பெண் தொடுறதுக்கு ஒரு வகை இல்ல, 1000 தடவை யோசிப்பாங்க. அப்போ நம்ம நாட்டுல இருக்கிற பெண்கள் அவ்வளவு இளமமா போச்சு. யார் வேணாலும், யார் வீட்டு பெண் இருந்தாலும் நான் தொடுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த சட்டத்தோடைய பயம் ஏன் கிடையாது? இந்த மாதிரி ஒரு மரண தண்டனை, இந்த மாதிரி ஒரு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் அந்த பயம் வரும். நம்ம நாட்டுல பயம் வர வரைக்கும், அந்த சட்டத்தோட பயம் வர வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஏனுங்க? ஏன் இது வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது? குஷ்பு சுந்தருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நல்லாதான் இருக்கேன். நான் என்னைக்குமே கண்ணகி தானே. புது சூழ்நிலையம் சென்னைக்கு ஒரு 38 வருஷம் ஆச்சு. 38 வருஷமா கண்ணகியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். மனசுல பட்டது பேசுவேன், மனசுல பட்டது செய்வேன். அது ஒன்னும் எந்த மாற்றமும் கிடையாது. குஷ்பு சுந்தர் எப்படி இருந்தாலோ இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்கா. பெண்களுக்கு 44,000 கோடி எடுகேஷன் பாலிசி காசு கொடுத்திருக்காங்க. எங்க இருக்குன்னா முதல்ல அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க. 44,000 கோடி, ஒரு கோடி 2 கோடி கிடையாதுங்க, 44,000 கோடி. இதுதான் அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு. எங்க இருக்குங்க அந்த எடுகேஷன் பாலிசில தானே அந்த காசு கொடுக்கணும் எஜுகேஷனுக்கு. நாங்க 10,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ல புது பில்டிங்ஸ் கட்ட போறோம்னு சொன்னாங்க. எங்க இருக்கு? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. கேட்டோடனே உடனே நம்ம டெபுட்டி சிஎம், நீங்க மதுரையில எய்ம்ஸ் திறக்கிறீங்கன்னு துவக்க போறீங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு செங்கல் வச்சீங்களான்னு கேட்பாரு. அதுவும் தெரியும் எனக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இது 4 வருஷத்துல 44,000 கோடி. அப்போ கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆச்சு உங்களுக்கு? 4,200 கோடி. எங்க இருக்கு? அதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் அவர்கள். என்னங்க? இல்ல, வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இது வரைக்கும் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றல. சரிங்களா? சோ பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க நாங்க இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னா ஒரு பொய்யான வாக்குறுதி மக்களுக்கு கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்திட்டு மக்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வருது இல்ல. எல்லாமே பிரஸ்ல சொல்லணும் அவசியமே இல்லை. ஏன் அது நடிகர் சங்கத்துல நடந்துட்டு தான் இருக்கு. நாங்க கேசஸ் வாங்கிட்டு தான் இருக்கோம், நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கு தெரியுங்களா? அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால, அந்த கேமராஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வேணும். அது ஒவ்வொரு முறையும் கொடுக்க முடியாது. பீஸ்ஃபுல்லான நியூஸா இது?
ஆளாளுக்கு யூடியூபர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டு யார பத்தி ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல படுத்துட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை என்ன இருக்கு அது பார்த்துட்டு பேசக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல இருக்கு. ஹைதராபாத்ல யாராவது, தெலுங்கானால யாராவது வந்து யூடியூபர்ஸ் உட்காந்துட்டு பேச முடியுமா? அந்த தைரியம் வருதா இப்போ யாருக்கும்? கேரளால பேச முடியுமா? கர்நாடகால பேசுறாங்களா? தமிழகத்துல மட்டும் ஏன் அந்த சட்டம் கிடையாது அவங்களை வந்து தடுக்கிறதுக்கு? யார் பண்றாங்க? கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்களா? இல்ல. நாங்க பேசிதான் யூடியூபர்ஸ் மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். அந்த யூடியூபர்ஸ் கிட்ட வந்து அந்த வீடியோ ஏன் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்கன்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறோம். ஏன் கவர்மெண்டால எதுவும் பண்ண முடியல? அங்கேயும் பெண்கள் பத்தி தானே நீங்க எழுவா பேசுறீங்க. அப்போ பதில் வராது பாத்தீங்களா உங்ககிட்ட.